இன்றைக்கி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. மாதமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ப்ளீடிங் வருது டாக்டர், ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா நாங்கள் எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், இது எந்தெந்த காரணத்தினால இந்த மாதிரி ப்ளீடிங் ஸ்பாட்டிங்லாம் வருது, எப்போ போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் 3 மாதத்தில் என்னென்ன காரணத்தினாலலாம் ப்ளீடிங் வரும், ஸ்பாட்டிங் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவோம். அதாவது கரு உள்ளார தங்கும் போது ஏற்படக்கூடிய ப்ளீடிங். ரெண்டாவது கரு கர்ப்பப்பைக்குள்ளார இல்லை அப்படின்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அது மூலியமாக கூட அதன் காரணத்தினால கூட ப்ளீடிங் வரலாம். அண்ட் மோலார் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது கூட அப்நார்மல் ப்ளீடிங் வரலாம். அண்ட் கரு உள்ளார தங்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நஞ்சு கொடி ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜில் கூட ப்ளீடிங் ஸ்பாட்டிங் வரலாம் ஒரு சில பேருக்கு. அண்ட் இதை தாண்டி கர்ப்பம் இல்லாத வேறு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, நம்ம கர்ப்பப்பை வாயில் ஏதோ சர்விக்கலில் பாலிப் இருக்கிற மாதிரி இருக்குது, வெஜைனைட்டிஸ், இன்ஃபெக்ஷன், அது மூலியமாக கூட ப்ளீடிங் வரலாம். அண்ட் கர்ப்பப்பை வாய் கட்டினால கூட ப்ளீடிங் வரலாம். அண்ட் ஒரு சில பேர் மோஷன் போகும்போது ஏற்படக்கூடிய ப்ளீடிங்கையும் அண்ட் ப்ரெக்னென்சி கர்ப்பப்பை வாயிலேருந்து வரக்கூடிய ப்ளீடிங்கையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ளீடிங்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீட்டா எஸ்சிஜி அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் எடுப்போம், அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆப்ஸ்டெட்டிக் காசஸ், அதாவது கர்ப்பப்பை வாய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.